மித்ரா, முதல்ல மாப்பிள்ளை கவனி. எதுக்கு இவ்வளவு ஐட்டம்? ஆதி, நம்ம ஃபாரின்ல இருந்தப்போ எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்ல. எப்படியும் உங்களுக்காக நான் சமையல் கத்துக்கிட்டா நல்லது தானே. குக் பண்ணி இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் ஒண்ணு விடாம நீங்க டேஸ்ட் பண்ணணும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். ஆதி, இட்ஸ் ஒன்லி ஃபார் யூ. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. என்னாச்சு பாரதி? பாரதி, என்ன பண்றீங்க? பாரதி, உங்களை தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல ஆதி. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன். பாரதி, என்ன சொல்ல வரீங்க? எனக்கு சுத்தமா புரியல. ஆதி, கொஞ்ச நாளாவே உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லை. அன்னைக்கு உங்களை பாம்பு வச்சு கொல்ல பார்த்தாங்க. அதுல இருந்து நீங்க தப்பிச்சதும் வீடு வரைக்கும் வந்து உங்களை கொல்ல பார்த்திருக்காங்க. இப்படி முகம் தெரியாத நம்மளோட எதிரிங்க கிட்ட நாம ஈஸியா ஏமாந்துட கூடாதுல்ல. பாரதி, அதுக்காக இந்த வீட்டுல இருக்கிறவங்களை சந்தேகப்படுவா? கூட இருந்துகிட்டே யாராவது ஆதிக்கு கெடுதல் பண்ணுவாங்களா? என்ன பாரதி, என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? மித்ரா சொன்ன மாதிரி ஆதியை கொலை பண்ண அட்டம் பண்ணது வெளியில தானே. இந்த வீட்டுல யார் அந்த மாதிரி பண்ண போறா? போன தடவை வீட்ல சாக்லேட் பாக்ஸ்ல பாம்பு வச்சு கொல்ல பார்த்தாங்களே சார். நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும் பாரதி. ஆனா நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வெளியாளுங்க யாருமே வரலையே. மித்ரா தான் இவ்வளவு நேரமா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தா. மீனா, நீ கொஞ்சம் பேசாம இரு. என்ன பாரதி, என்ன சொல்ல வரீங்க? வெளியே இருந்து யாரும் வரலங்கிறதுக்காக நாம அசால்ட்டா இருக்க முடியாதுல்ல. என்ன பாரதி, உங்க பேச்செல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? மேடம், என்ன மேடம் டக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? நான் எப்படி மேடம் உங்களை சந்தேகப்பட முடியும்? உங்களுக்கு பிடிச்சதும் இல்லாம ஆதி சார்க்காக நீங்க பார்த்து பார்த்து சமைச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாப்பாட்டுல யாராவது எதையாவது கலந்திருந்தா என்ன பண்றது? அத செக் பண்ணி பாக்குறதுல தப்பில்லையே. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க பாரதி? நானே இது என்னடி புது ட்விஸ்ட்? எனக்கே தெரியலையாத்த. இது நம்ம லிஸ்ட்லயே ஏன் பாரதி, உன் மாமியாருக்கு இன்னைக்குதான் திதியா? எதையெல்லாம் கடந்து எதையெல்லாம் மறந்து போகணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் உன் கண் முன்னாடி வந்து உனக்கு கண்ணாமூச்சி காட்டுது. இப்ப நீ என்ன பண்ண போற?
என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல பாட்டி. என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும். அம்மா, அந்த மாலை எடுத்து அந்த படத்துக்கு போடுங்க. இவ என்னடி ஆதி கையால தொங்க தொங்க தாலி கட்டிக்கிட்டவ மாதிரி முன்னால நின்னு ஆதியோட அம்மாவுக்கு திதி பண்ணிட்டு இருக்கா. மாலை போட்டுட்டேன். என்ன பண்றது அத்தை? உரிமைப்பட்டவ ஓரமா நிக்கிறான், கண்டவெல்லாம் ஆட்டம் போடுறான். பாரதி இங்கதான் இருக்கீங்களா? இன்னைக்கு ஆதியோட அம்மாவுக்கு திதி. அவரு கொஞ்சம் இமோஷனலா இருக்காரு. வருஷம் வருஷம் அவங்க அம்மாக்கு திதி கொடுக்கறப்போ ரொம்ப உடைஞ்சு போயிடுவாரு. அதனாலதான் நாம எல்லாரும் முன்னாடி நின்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணணும். நான் நேத்து நைட்டே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சுத்தமா மறந்தே போயிட்டேன். நான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன் பாரதி, நீங்க கொஞ்சம் கூட இருங்க, அது போதும். என்னால ஆதியையும் பாத்துக்கிட்டு இங்கேயும் பார்க்க முடியாது. நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு கூட போக வேண்டாம், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்க மேடம். யாரோட திதிக்கு யார் யார கூப்பிடுறது? இதுதான் விதிங்கிறது. என்னத்த சொல்றது? பாட்டி ஏதாவது சொன்னீங்களா? அது ஆதிய பத்தி சொன்னல, பெத்த அம்மாவாச்சே, யாருக்குதான் இருக்காது. ஆமா, திதி பண்ண வந்திருக்கிறவரை பார்த்தா நம்ம ஊருக்காரு மாதிரி தெரியலையே, வெளியூரா? ஆமா பாட்டி, இவரு நம்ம ஊர்ல வெளியூரு. இந்த மாதிரி திதி பண்றதுல இவரு பெரிய எக்ஸ்பர்ட். இந்த செத்து போனவங்க ஆன்மா கிட்ட எல்லாம் பேசுவாருன்னா பாத்துக்கோங்களேன். இவரு ரொம்ப பெரிய ஆளு, ஏகப்பட்ட பூஜை பண்ணிருக்காரு.